அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள மயங்கொலி சொற்கள். ஒரு சொல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருள் இருக்குது. இது எல்லாத்தையும் மைண்டில் ஏற்ற முடியுமா, சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது. ஆனாலும் ஒரு எளிமையான வேலை ஏற்ற முடியும். எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு மைய கருத்தை வச்சு எல்லா பொருளையும் தொடர்பு படுத்தி எப்படி எளிமையாக படிப்பது. எப்படின்னா, இப்போ அணைன்னு பாருங்க. அணைங்கிறதுக்கு எத்தனை பொருள் இருந்தா என்ன? அருகில் இருப்பது திரண்ட கூட்டம். ஒரு மைய கருத்து போதும், எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி படிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அருகில் இருப்பவள் அன்னை, தாய், ஈன்றவள். இப்போ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா தாய்ங்கிற பொருளில் தான் வருது. அடுத்தது அருகில் சுட்டுவது, அண்மை சுட்டு பொருள், அண்மையில் உள்ளது, அத்தனை. இதெல்லாம் அருகில் சுட்டுவது. அருகில் திரண்ட கூட்டம், அனைவரும், எல்லாரும், முழுவதும். அருகில் வாழும் உயிரினம், அதாவது ஒரு வகை மீன், கடலோரத்தில் வாழக்கூடிய ஒரு மீன். இப்போ அணைனா உங்களுக்கு அருகில் இருப்பது திரண்ட கூட்டம் அப்படிங்கிற ஒரு மைய கருத்து போதும். இதை மட்டும் நீங்கள் மெமரியில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி தொடர்பு படுத்தி பாருங்கள். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். அடுத்தது அணை. இது தன்னகர அணை. இதற்கான மைய கருத்து என்ன அப்படின்னா, நெருங்கி தடுத்தல். அப்போ இத்தனை பொருளுக்கும் நெருங்கி தடுத்தல்ங்கிற ஒரு மைய கருத்து போதும். எப்படி அதை தொடர்பு படுத்துவது? இணைத்தல். இணைத்தல்னா தழுவுதல், சேர்தல், துணையாக இருத்தல், நெருங்குதல். தடுத்தல் அப்படிங்கும்போது நீரை தடுக்கும் அணைக்கட்டு. அணைக்கட்டு தடுக்கும். பாதுகாப்பு சுவர், அதுவும் தடுத்து நிற்பது. மடை. மடைங்கிறது வயலில் நீரை அணை கட்டுவது மடை. நிலத்தின் வரம்பு, வயலில் உள்ள வரப்பு, அது நம்மளுடைய எல்லையை அணை கட்டி கொடுக்குது. ஆற்றுக்கரை, தண்ணீரை நம்ம அணை கட்டுவது, தடுத்துறது ஆற்றுக்கரை. பற்றுக்கோடு அப்படின்னா ஊன்றுகோல், அதாவது பற்றுனா பிடித்தல், கோடுனா கொம்பு அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்து விலங்குகளை கட்டுமிடம். விலங்குகளில் ஓடாமல் தடுத்து நிறுத்துவதற்காக கட்டி வைக்கிறோம், கட்டுதல். அடுத்தது ஓய்விடம். படுக்கை, கையை வச்சு நம்ம படுக்கையில் அணைவாக படுக்கிறோம். மெத்தை. மெத்தை நமக்கு அணைவாக இருக்குது. அப்போ அணைனாவே நெருங்கி தடுத்தல் அப்படிங்கிற ஒரு மைய கருத்து போதுமானது. அடுத்தது அன்னம். அன்னம்னா அமுது. அமுதுனா உணவு. உணவாகவும் உண்ணலாம், பறவையாகவும் பறக்கலாம். இந்த ஒரு மைய கருத்து போதும். உணவுங்கிறது உணவு, சமைத்த சோறு. பறவை ஒரு வகை நீர்ப்பறவை, அன்னப்பறவை, பிரம்மா, ஏறும், ஊர்தி. அதாவது பறவை, ஊர்தி எல்லாம் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து உடற்பகுதி, வாயின் மேல் பகுதி, தாவரம், ஒரு வகை மரம். இந்த சங்கிலி தொடர் மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு, பறவை, உயர்ந்த பகுதி, மரம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது அன்னம். இந்த அன்னத்துக்கு மேல் பகுதி அப்படிங்கிற ஒரு மைய கருத்து போதும். இங்கே பாருங்கள், வாய்ப்பகுதி, வாயின் மேல் பகுதி, மேல்வாய் பகுதி. உடற்கூறு, உள்நாக்கு இருக்கும் பகுதி, தாடை பகுதி. எல்லாமே நம்மளுடைய உடற்பகுதியின் மேற்பகுதி தான். இது எல்லாமே ஒளிகள் பிறக்கும் இடம் கழுத்து. அப்போ இது எல்லாமே மேற்பகுதியை குறிக்கிறது. அடுத்து அரண். அரண், இதற்கான மைய கருத்து என்ன அப்படின்னா, தீமையை அழிக்கும் சிவன், அழித்தல். இதில் பாருங்க, இறைவன் சிவன், அழித்தல் கடவுள், முழுமுதற் கடவுள், சங்கரனார், இறைவன். எல்லாமே இறைவனில் வந்துடும். தலைவருக்கு தலைவன். இப்போ தீமையை அழிக்கும் சிவன் தான் தலைவன், அவர் தான் இறைவன், அவர் தான் தலைவர். அடுத்து தாவரம், ஒரு வகை மரம். அப்போ அரண்னாவே நீங்கள் தீமையை அழிக்கும் சிவன், இது ஒரு பாயிண்ட் போதும். அடுத்தது அரண். இது பாருங்க, அரண்மனை, ஊரை காக்கும் மதில், பாதுகாப்பு. இந்த ஒரு பாயிண்ட் தான். பாதுகாப்புங்கும்போது பாதுகாப்பு, காவல், காப்பு பகுதி, அரண் செய்தல், தற்காப்பு, அரண். கட்டமைப்பில் பாருங்கள், கோட்டை, மதில், வேலி. இது எல்லாமே நமக்கு எதற்காக? பாதுகாப்புக்காக தான் நம்ம சுற்றி காம்பவுண்டு சுவர் எடுக்கிறோம், வேலி வைக்கிறோம். எல்லாமே பாதுகாப்புக்காக உள்ளது. அடுத்து தற்காப்பு கருவி, கேடயம், படைக்கலம். இந்த கருவிகள்லாம் எதுக்காக? பாதுகாப்பிற்காக. அப்போ எல்லாமே என்ன பொருளில் வருது? பாதுகாப்புங்கிற பொருளில் வருது. அடுத்தது ஆணை. இதற்கான மைய கருத்து முதலில் நினைவு கூறுவது எது? யானை. இப்போ இது பாருங்க, யானை, களிற்று விலங்கு, வேளம் அப்படின்னாலும் யானை தான், ஐராவதம் அப்படின்னாலும் யானை தான், பிடினா பெண் யானை, களிறு, கைமானா பெரிய யானைன்னு அர்த்தம், கைனா துதிக்கை, மானா பெரிய விலங்கு. அப்போ பெரிய யானை. உம்பல்னாலும் யானை தான். அடுத்தது தாவரம், ஒரு வகை மரம், நோய், ஒரு வகை நோய், மீன், ஒரு வகை மீன். இது ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் இருக்கு இல்லையா,
அதுக்கு இதை கேட்கலாம். அப்போ யானை வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு கைமா உம்பல் இதெல்லாம் கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒன்று கேட்கலாம். பொருந்தாததை தேர்ந்தெடுல கேட்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஆணை. இது வந்து டன்னகரம். ஆணை அதாவது ஆணை பிறப்பிப்பது, ஆட்சி செய்வது, ஆள்பவர் இடும் கட்டளை ஆர் சட்டம். இதில் பாருங்கள், கட்டளை ஆணையிடுதல், ஏவல், தெய்வத்தின் கட்டளை, இது எல்லாமே கட்டளையின் கீழ் வருது. சட்டம், சாசனம்னா அரசாணை, அதிகாரம், தீர்ப்பு, நிருபம் அப்படின்னா கடிதம் அல்லது ஓலை, இதான் வந்து செய்தியை தெரிவிக்கும் கடிதம் அல்லது ஓலையை வந்து நிருபம்னு சொல்கிறோம். அடுத்தது சட்டம் விதித்தல், இதெல்லாம் வந்து சட்டத்தின் கீழ் வருது. உறுதினா உறுதிமொழி, சபதம், உறுதி பூணுதல், இதெல்லாம் வந்து ஆணை அப்படிங்கிற ஆட்சி செய்பவன் தான் இந்த கட்டளையெல்லாம் வந்து இடுவாங்க. இந்த சட்டம் போடுறது இதெல்லாம் வந்து ஆட்சி செய்பவன் செய்கிறது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மிக எளிமையாக இருந்திருக்கும். இப்போ ஒரு பக்கத்தை நம்ம ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா பக்கத்தையும் எளிமையாக படிக்க முடியும். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.